முருகாச்சரணம். தேவர்களுடைய துன்பத்தை இந்திரன் போய் சிவபெருமான் கிட்ட சொல்லி முறையிடும்பொழுது முருகக்கடவுள் தோன்றுவார். அந்த குமரக்கடவுள் குறை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாருன்னுட்டு இந்திரன் கிட்ட பரமேஸ்வரர் அருளி சொல்கிறார். அது பிரம்மாவுக்கு போய் சொல்கிறார் இந்திரன். அப்போ பிரம்மா சொல்கிறார், இந்திரா, நானும் திருமாலை தேடி காண முடியாத கண்ணுதர் பெருமான வெள்ளியங்கிரியில் சனகாதி முனிவர் 4 பேருக்கும் யோக முத்திரையை காட்டி வீட்டு இருக்கிறது நம்முடைய துன்பத்தை போக்குறதுக்காகத்தான். அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு கோடை கட்டி வந்துட்டா அந்த காலத்தில் தாய் தந்தை அதை நசுக்க மனம் இல்லாமல் பிறரை கொண்டு அந்த மகனை துன்புறுத்தி பிணியை போக்குவா இல்லையா? அப்போ மகன் மீது உள்ள கருணையினால தானே அப்படி செய்கிறா, கோபத்தினால இல்லையே. நமக்கும் தாய் தந்தைமான எம்பெருமான் அகந்த மிகுந்து போன நம்முடைய தீவினைகளை அழிக்கிறதுக்காக தான் சூரபத்மாசுரன் முதலியவாளால் இந்த கொடுமைகளை நமக்கு எழுச்சுருக்கார். அது தெரியாதது போலயே அவர் மோன நிலையிலையும் இருக்காருன்னு பிரம்மா சொல்லி அருள்றார். அப்போது அதுக்கான பாடல் வருது. பெற்றிடும் குறவரானோர் பிள்ளைகள் தம்பால் நோயுற்றிடில் பிறரை கொண்டும் உறுதுயர் செய்து தீர்ப்பார் மற்றவர் தம்பால் அன்போ வன்கணோ அதுபோல் நம்பால் பற்றிய பவங்கள் தீர்ப்பான் பரமனும் இவைகள் செய்தான் அப்படின்னு பிரம்மா சொல்கிறதா வருது கந்தபுராணத்தில். அப்போ குமரக்கடவுளுடைய பிறப்புக்கு வழி தெரியாமல் தேவர்கள் வைகுந்தம் போய் திருமாலை பார்க்குறாங்க. அப்போ சிவபெருமானுடைய யோக நிலை களைஞ்சு பார்வதி தேவியை அவர் மணந்துட்டாதானே இப்படி தேவர்களுடைய துயரை தீர்க்க முடியும். அப்போ சுப்பிரமணிய பெருமானும் அப்போ தானே அவதாரம் பண்ணுவார். அப்போ பிரம்மனே, நீ உடனே மன்மதனை அழிச்சுட்டு போய் சிவபெருமான் கிட்ட அனுப்பு, அவர் மனசில் மலைமகள் பால மையல் உண்டாக செய்யன்னுட்டு பிரம்மாவை பணிக்கிறார் திருமால். இப்போ இதோட நம்ம இந்த படலத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அடுத்து காமதகன படலம். அப்போ மனோபதி நகருக்கு பத்மபீடத்து மலர் மேலே வீற்றிருந்த பிரம்மன் முதலிய தன்னுடைய தம்பையான மன்மதனை வரவழைக்கிறார். மன்மதன்னாக்கா மனசில் தோன்றினவன்னு பொருள். திருமால் மனசுலேருந்து தோன்றினவர் தான் மன்மதன். அப்போ அவர் தான் ஆசை தோன்றும் இடம் மனசு தானே. அப்போ அவர் தோன்றினதும் திருமாலுடைய மனசுலேருந்து. அப்போ தம்பி பிரம்மாவுக்கு தம்பி அவர். பிரம்மா சொல்கிறார், தம்பி, தேவர்கள் துயர் தீர நீ போய் சிவபெருமான் மேலே பானம் போட்டு பார்வதி அம்மையாரை அவர் மணந்துக்கும்படி விரகதாபம் உண்டாக்குன்னுட்டு பிரம்மா உத்தரவிடுறார். மன்மதனோ பதறி போகிற சிவபெருமானுடைய மோன நிலையை அகற்றணுன்ற சொல்லே மன்மதனுடைய உள்ளத்தை சுட்டுடுறது. ஏன்னா அது ஒரு கொடும் பாவம் இல்லையா? அப்போ அண்ணலே எவ்வளவு கொடியோரானால் கூட தம்மக்கிட்ட வந்துட்டா உயிரை விழைய சொல்கிறது பெரிவாளுக்கு அழகு. ஆனால் அறிவிற் சிறந்த தங்களை நாடி வந்த என்கிட்ட தங்களுக்கு சிறிதும் கருணையே இல்லையா? பங்காளியான என்னை திரும்பி வராதபடி அனுப்பிட்டு நீங்களே தேவலோகத்தில் சுகமாக ஆளணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார் மன்மதன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. சுவாமி கிட்ட போய் அவர் ஒரு நிமிஷம் தன்னை தகனம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். சொன்னால் முடித்தல் இடையாகும் சொல்லுகினும் பன்னால் மறுத்து புரிதல் கடை பான்மையதேன்னு கேட்குறார். அப்போ மன்மதா, தேவர்களுடைய நன்மைக்காகத்தான் உன்னை போக சொல்கிறேன். நீ போய் சிவபெருமான் உயிர் இழந்தேன்னா அது தேவர்களுக்கு செய்த பெரிய தியாகம் இல்லையா? நீ அப்படி நினச்சி பார்க்கக்கூடாதா? துன்பத்தில் வாழ்ந்து கிடக்கிறவாளுக்கு உதவி செய்யன்னு வந்தா அவாகிட்ட துயர போகாமல் தன்னுயிர் பெருசுன்னு நினைக்கிறது தர்மமானு கேட்குறாரு பிரம்மா. அப்போ விருத்தாசுரனை வதைக்கும் பொருட்டு ததசி முனிவர் தம் முதுகெலும்பை தந்து உயிரிழந்த செய்தியை நீ கேட்கலையா? பார்க்கடலில் வடவாமுகாக்னி அப்படின்ற விஷம் வந்தபோது நம்ம எல்லாம் காப்பாற்றுறதுக்காக நாராயணர் அந்த விஷத்தை எதிரில் கணப்பொழுது தன்னுடைய வெண்மையான திருமேனியை கருமையாக்கின்ற போது நீ அதை அறிஞ்சிக்கலையா? சூரபத்மனால் தேவர்கள்லாம் வருந்தின்னு இருக்கும். இந்த துயரை போக்க குமரக்கடவுள் தோன்றுவார்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரே. குமரக்கடவுளுடைய அவதாரத்துக்காக நீ பஞ்ச பானங்களோட சிவபெருமான் கிட்ட போக தான் வேணும் அப்படின்னு பிரம்மா மீண்டும் மீண்டும் தூண்டி சொல்லிவிடுறார் மன்மதன் கிட்ட. மன்மதன் மீண்டும் மீண்டும் மறுக்கிறார். பிரம்மாவுக்கு ஆத்திரம் வந்துடுறது. மன்மதா, நான் சொன்னபடி செஞ்சால் உயிர் பழப்ப செய்றியா, சாபம் தரட்டுமா, உனக்கு எது வேணும் சொல்லுன்னு கேட்குறார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.